மிருகங்கள் பால் நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. ஆரம்பமாக எல்லா இனங்களுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் உண்ண தீனி கொடுக்கப்பட வேண்டும். அருந்துவதற்கு தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். அவற்றில் ஏறி சவாரி செய்கின்ற போது, பொதிகளை அவற்றில் ஏற்றுகின்ற போது ஜீவகாருண்யத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. ஒரு விலங்கிலே ஆடோ மாடோ ஒட்டகமோ மற்றொன்றோ கழுதையோ கோவேறு கழுதையோ எந்த ஒரு மிருகத்தின் மீதும் அதனால் சுமக்க முடியாத சுமையை ஏற்றலாகாது. அதனை தடை செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணத்திலே சவாரி செய்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் வளமான காலத்தில் பசுமையான காலத்தில் பயணம் செல்லுகிற போது ஒட்டகங்களுக்கு புட்டரையிலே மேயக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுங்கள். மெதுவாக செல்லுங்கள், அவை மேய்ந்து கொள்ளட்டும். நீங்கள் கடும் வறட்சி நிலவும் காலத்தில் பயணம் செய்கின்ற போது அவசரமாக பயணம் செய்யுங்கள். ஏனென்றால் இடையிலே நடுவிலே அவற்றுக்கு புழு இருக்காது, தேவையான பயிர் இருக்காது. அவசரமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருங்கள். ஏனென்றால் அவை ஓய்வெடுத்துக் கொள்ளவும் வேண்டும், நமக்கு தேவையான தீனியை பெற்றுக் கொள்ளவும் வேண்டும். இத்தகைய அற்புதமான நடைமுறை சாத்தியமான வழிகாட்டல் என்று சென்று பாருங்கள். ஒரு விலங்கை வைத்திருப்பவர், கால்நடையை வைத்திருப்பவர், மிருகத்தை வளர்ப்பவர் கண்டிப்பாக அதற்கு தேவையான உணவை கொடுப்பது, நோய் வந்தால் அதனை பராமரிப்பது, நோய்க்கு சிகிச்சை அளிப்பது அவர் மீது உள்ள வாஜிப் என்று நமது இமாம்கள் அறிஞர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். ஒருவர் தான் வளர்க்கும் ஒரு விலங்குக்கு, தன்னோடு இருக்கும் ஒரு மிருகத்துக்கு உரிய தீனியை கொடுக்க தவறினால், நீரை கொடுக்க தவறினால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு உண்டு என்ற கருத்தையும் நமது ஆரம்பகால இமாம்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் தேன் வதையிலிருந்து தேனை எடுக்கிற போது கண்டிப்பாக அதன் ஒரு பகுதியை அந்த தேன் பூச்சிகளுக்காக நீங்கள் விட்டு வைக்க வேண்டும் என்பதும் நமது ஆரம்பகால இமாம்களுடைய மார்க்க தீர்ப்பாகும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகம் மெலிந்து இழைத்து போயிருந்தது, ஒற்றிய வயிறோடு காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கவலைப்பட்டார்கள். இத்தகுல்லாஹ் பிஹாதிஹில் பஹாயிமில் பஹஜமா, பேச முடியாத இந்த விலங்குகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபர்கபுஹா ஸாலிஹா வகுலுஹா ஸாலிஹா, நீங்கள் அவற்றில் சவாரி செய்வதாக இருந்தாலும் அவை ஆரோக்கியமாக இருப்பதை, உணவுண்டு இருப்பதை, நீர் பருகி இருப்பதை நீங்கள் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் அறுத்து சாப்பிடுவதாக இருந்தாலும் அவை ஆரோக்கியமாக இருப்பதை உத்தரவாதப்படுத்தி அவை ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் அவற்றை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையிலே மிருகங்கள் பால், விலங்குகள் பால் நமக்கு நிறையவே கடமைகள் இருக்கின்றன. கட்டாக்காடி கால்நடைகளை கூட பராமரிக்கிற கடப்பாடு சமூகத்துக்கு இருக்கிறது. பாதையிலே செல்கிற நாயாக இருக்கலாம், மாடுகளாக இருக்கலாம், ஏனே உரிமையாளர்கள் இல்லாத, சொந்தக்காரர்கள் இல்லாத மிருகங்களாக இருக்கலாம். இவற்றை பராமரிப்பது முஸ்லிம்களுடைய கடமை. இல்லாத போது அதிகாரிகள் கவனிக்க வேண்டும் என்ற வழிகாட்டலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி இதை பற்றி விசாரிக்கிறார். நாங்கள் ஒரு கட்டாக்காளி மிருகத்துக்கு நீர் புகட்டுவதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்குமா? நபி அவர்கள் நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக உயிருள்ள எந்த ஒரு விலங்குக்கும் நீங்கள் செய்கிற உபகாரம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத் தரும் என்று அங்கே வலியுறுத்துகிறார்கள். இந்த வகையிலே மிருகங்களுக்கு, நாயோ பூனையோ மற்றொரு மிருகமோ இன்னொரு மிருகமோ இவற்றுக்கு செய்கிற எந்த உதவியும் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும், சுவனம் நுழைய வழியாக அமையும் மிகப்பெரிய அமல்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். மறுபக்கம் மிருகங்களுக்கு நோவினை செய்வது, அவற்றை இம்சிப்பது, அவற்றை சபிப்பது, வீணாக
அந்த மிருகங்களை துரத்துவது, அவற்றை நோக்கி கல்லறிவது, இவையெல்லாம் பாரதூரமான குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மிருகத்தை டார்கெட்டாக குறிவைத்து அம்பு எரியும் பயிற்சியிலோ அல்லது சுடும் பயிற்சியிலோ ஈடுபடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தடை செய்திருக்கிறார்கள். தேவையின் போது மிருகங்களை அறுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீரை நிலத்துக்காக தந்திருக்கிறான், நிலத்தை தாவரத்துக்காக தந்திருக்கிறான். தாவரம் மிருகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மிருகமோ மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மிருகம் மாத்திரமல்ல, நீர், நிலம், தாவரம், மிருகம் உட்பட எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். மனிதனோ அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இஸ்லாத்துடைய தெளிவான ரொம்ப எளிமையான கோட்பாடு. இந்த வகையிலே மிருகங்கள் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற காரணத்தினால் மனிதன் நீரை பயன்படுத்துவது போல, நிலத்தை பயன்படுத்துவது போல, தாவரத்தை பயன்படுத்துவது போல மிருகங்களையும் தனது தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் மிக அமானிதமாக தர்மங்களை, ஒழுக்கங்களை பேணி அவற்றை கையாள வேண்டும். அந்த வகையிலே அறுக்க வேண்டிய தேவை வருகிற போது அறுப்பதற்காக பயன்படுத்தும் அந்த கத்தி நன்றாக தீட்டப்பட்டிருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, எதை செய்வதாக இருந்தாலும் அதனை ஒழுங்காக கணக்கச்சிதமாக திறம்பட செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதியாகும். எனவே நீங்கள் அறுத்தால், கொன்றால் ஒழுங்காக கொள்ள வேண்டும். அறுத்தால் முறையாக ஒழுங்காக நீங்கள் அறுக்க வேண்டும். அறுக்கும் போது நீங்கள் கத்தியை ஒழுங்காக தீட்டிக் கொள்ள வேண்டும். அறுக்கப்பட்ட பிராணிக்கு நீங்கள் ராகத்தை கொடுக்க வேண்டும். நபி அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டல் இவை. மிருகங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வகையான நோவினையும் கொடுத்தலாகாது. பிராணிகளை அறுக்கும் வரை அவற்றுக்கு தீனி கண்டிப்பாக கொடுக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பிராணியை மற்றொரு பிராணிக்கு முன்னால் அறுக்கக்கூடாது. அறுப்பதற்கு பயன்படுத்தப்படும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அறுவை பிராணியுடைய எலும்பு, ரத்தம் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை அகற்றும் போது சுகாதார விதிமுறைகளை பேணிக் கொள்ள வேண்டும். அறுவைக்காக பயன்படுத்திய இடத்திலே கிருமி நாசினிகளை தெளித்து சுத்தத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இலங்கை போன்ற பல்லினத்தவர்கள் வாழும் நாட்டிலே பிற சமூகங்களுடைய உணர்வுகளை மதித்து மிருகங்களை அறுக்கின்ற போது நாம் கவனமாக அறுக்க வேண்டும். நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி தேவையான அனுமதி பத்திரங்கள் தெளிவாக பெறப்பட வேண்டும். அதே போல அனுமதியின்றி பிராணிகளை வண்டிகளில் ஏற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும், ஏற்றி செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். அனுமதி பெற்ற பின்பும் கூடுதலான எண்ணிக்கையிலே பிராணிகளை எடுத்து செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். இறைச்சி கடைகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் உத்தரவாதப்படுத்துகிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. வெறும் பொழுதுபோக்குக்காக எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது. பெருமைக்காக மிருகங்களை கொல்லக்கூடாது. இவையெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன் மிருகங்களை கூட நமக்கு பாடங்களாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். உதாரணமாக கட்டுப்பாட்டுக்கும் ஒழுங்குக்கும் ஆக்கப்பணிக்கும் உதாரணமாக அல் குர்ஆன் தேனியை குறிப்பிடுகிறது. மறுபக்கம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உதாரணமாக அல் குர்ஆன் ஹுத்ஹுத் என்ற பறவையை குறிப்பிடுகிறது. பரஸ்பர ஒத்துழைப்புக்கும் ஒழுங்கமைப்புக்கும் உதாரணமாக அல் குர்ஆன் எறும்பை குறிப்பிடுகிறது. எனவே அல் ஹயவானு ஃபில் இஸ்லாம் மக்லூக்குன் முகர்ரம் லஹு ஹுகூக் வவாஜிபாத் அலல் இன்சான் والرحمة به جزء من العقيدة والإحسان إليه سبب لمغفرة الله ورضوانه والإسلام وسط بين الإفراط في تقديس الحيوان كما عند بعض الديانات والتفريط في إهانته وإهماله. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா விஷயங்களிலும் நமது மார்க்கம் நடைமுறை சாத்தியமானதும் நடுநிலையானதுமான போக்கைத்தான் கைக்கொள்ளும். மிருகங்களை பூஜித்து வணங்க வேண்டும் என்றும் நமது மார்க்கம் சொல்வதில்லை. மறுபக்கம் மிருகங்களை அற்ப பிறவிகளாக, ஜீவன்களாக பார்த்து அவமதிப்பதையும் அவற்றுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல்
அவற்றை நடத்துவதையும் நமது தீன் அனுமதிப்பதில்லை. இவற்றுக்கு இரண்டுக்கும் இடையிலே மிருகங்களை கூட விலங்குகளை கூட உம்மத்துகளாக உயிருள்ள ஜீவன்களாக பார்த்து அவற்றுடைய உணர்வுகளை மதித்து மிக கவனமாக அவற்றை கையாள வேண்டும் என்ற கருத்தை தான் நமது மார்க்கம் அழகாக அற்புதமாக விளக்குவதை நாம் பார்க்கிறோம்.